ஈரான் இஸ்ரேல் போர், விமான சேவைகள் கடும் பாதிப்பு, டிக்கெட் கட்டணத்தை திரும்பப் பெறுவது எப்படி? மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் மற்றும் வான்வழி பாதைகள் மூடப்பட்டதன் காரணமாக இந்தியாவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ஏர் இந்தியா, இண்டிகோ, எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாட் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்களது பயணச்சீட்டை மீண்டும் பதிவு செய்யவும் அல்லது முழு தொகையையும் திரும்பப் பெறவும் அந்தந்த விமான நிறுவனங்கள் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளன. விமான நிறுவனங்களின் முக்கிய அறிவிப்புகள். ஏர் இந்தியா யாருக்கு பொருந்தும்? பிப்ரவரி 28, 2026க்கு முன் டிக்கெட் முன்பதிவு செய்து மார்ச் 5 வரை பயணம் செய்யவிருந்த பயணிகளுக்கு சலுகை. பயணிகள் கூடுதல் கட்டணமின்றி தங்களது பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது டிக்கெட் தொகையை முழுமையாக திரும்பப் பெறலாம். இண்டிகோ யாருக்கு பொருந்தும்? மார்ச் 7, 2026 வரை வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செய்யவிருந்த பயணிகள் சலுகை. பாதிக்கப்பட்ட பயணிகள் எந்தவித கூடுதல் அபராதமும் இன்றி மாற்று விமானங்களை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது இண்டிகோ இணையதளம் மூலம் முழு தொகையையும் ரீஃபண்ட் பெற விண்ணப்பிக்கலாம். எமிரேட்ஸ் சலுகை. மார்ச் 20க்குள் தங்களது பயணத்தை மாற்றி அமைக்க விரும்புவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நேரடியாக முன்பதிவு செய்தவர்கள் எமிரேட்ஸ் இணையதளத்தின் வழியாக அவர்கள் எமிரேட்ஸ் இணையதளத்தில் உள்ள ரீஃபண்ட் ஃபார்ம் மூலம் விண்ணப்பிக்கலாம். டிராவல் ஏஜென்ட்டுகள் மூலம் பதிவு செய்தவர்கள் அவர்களையே அணுக வேண்டும். எதிஹாட் ஏர்வேஸ் சலுகை. மார்ச் 10 வரை பயணம் செய்யவிருந்த பயணிகள் மார்ச் 31க்குள் தங்களது பயண தேதியை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ரீஃபண்ட் கோரலாம். கத்தார் ஏர்வேஸ் சலுகை. மார்ச் 10 வரை உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் வைத்திருப்பவர்கள் அசல் தேதியிலிருந்து 14 நாட்களுக்குள் இலவசமாக தேதியை மாற்றலாம் அல்லது முழு ரீஃபண்ட் பெறலாம். பயணிகளுக்கான முக்கிய அறிவுரைகள். விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன் விமான நிறுவனத்தின் இணையதளம் அல்லது மொபைல் செயலி மூலம் ஃபிளைட் ஸ்டேட்டஸை சரிபார்க்கவும். அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்துள்ளது. பெரும்பாலான விமான நிறுவனங்கள் மின்னஞ்சல் அல்லது SMS மூலம் பயணிகளுக்கு தகவல் தெரிவித்து வருகின்றன. உங்கள் டிக்கெட்டை ஒரு டிராவல் ஏஜென்சி மூலம் பதிவு செய்திருந்தால் ரீஃபண்ட் அல்லது தேதியை மாற்ற அந்த ஏஜென்சியை நேரடியாக தொடர்பு கொள்வது அவசியமாகும்.